வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இந்த எபிசோடோட தாசி குலுகூர் எக்ஸ்பெடிஷன் நிறைவடையுது. இறுதி ஆலயமாக ஸ்ரீ விநாயகர் ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. இந்த மலக்கோ ஃபெஸ்டிவலில் இருக்க இந்த விநாயகர் வீரபத்ர காளியம்மனோட அருகிலே தான் இருக்காங்க. இந்த ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது நிறைய தகவல், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்தில் ரொம்ப பெருமையாக வச்சு எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த அம்மா சொல்றது கேட்போம். மலையில அரிகண்டான்னு சொன்னா இஸ்டேட்டு. இது முன்ன ரப்பர் மரம்லாம் வெட்டினாங்கல்ல, அப்ப இஸ்டேட்ல உள்ளவங்களாம் அங்க ஒரு லயத்துல இருந்தாங்க. இப்ப அந்த லயம்லாம் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா தமிழ் ஸ்கூல் அங்கேயே இருக்கு. கோயிலுங்கெல்லாம் பிரிக்கப்படல, கோயிலுங்க எல்லாமே இங்கேயே இருக்கு. திரௌபதி அம்மா இருக்காங்க, புளியாரப்பா, காளியம்மன், முனீஸ்வரன், இங்க எல்லாமே இருக்காங்க. இந்த கிராமத்துல எங்க தாத்தா, எங்க அம்மா, எங்க அண்ணன், அதுக்கு பிற்பாடு நாங்க, எங்க அப்பாவோட பேர பிள்ளைங்க, கொள்ளு பேர பிள்ளைங்க, கொள்ளு பேர பிள்ளைங்கலாம் வாழ்ந்துட்டோம். இதே இடத்துல பிறந்து இதே இடத்துல தான் நாங்க இருக்கோம். இந்த மண்ணோட பெருமை என்ன சொல்லுங்க? இந்த மண்ணோட பெருமை ரொம்ப புனிதமானது. உங்களுக்கு குடுப்புன்னு எங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா அந்த அம்மா தான் உங்களை இங்க வர வச்சிருக்காங்க. இந்த திரௌபதி அம்மா தான் இங்க வர வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க எல்லா தெய்வமும் இருக்கு. நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நிறைய புண்ணியம், உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, எல்லா இதுவும் நீங்க எடுத்துக்கிட்டு தான் போறீங்க. இந்த நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், உங்களுக்கு எல்லா இதுவும் அமையும். இதுக்கு மேல நீங்க இன்னும் நல்லா இருப்பீங்க. 325வது ஆலயமாக ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. இந்த ஆலயம் இந்த டவுன் அருகிலே தான் இருக்கு. அதே நேரத்தில் இந்த முன்னீஸ்வரரும் சரி, பக்கத்தில் இருக்கிற ஐயனாரும் சரி, பார்க்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்காரு. இது முன்பு எஸ்டேட்ல இருந்த ஆலயங்கள் தற்பொழுது டவுன் ஓரத்துலேயே இருக்கு. இது ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணலாம். கோவில்காரங்களும் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு அணுகி மண்ணு கொடுக்கறதுக்கு ஒத்துழைச்சு வந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முன்னூற்றி 26வது ஆலயமாக ஸ்ரீ வீர அக்னி ஹனுமந்த ஆலயம் தமன் மர்பாவ் இந்தியாவில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் கிடைச்சு. நீங்கள் ஆஞ்சநேயர் பக்தரா இல்லை அனுமார் பக்தரா, கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும். ரொம்ப விசேஷமாகவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு தாமானுக்கு நடுவில் தான் இந்த ஐயா இருக்காரு. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் கொடுத்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேலையில் இந்த எக்ஸ்பெடிஷன் முழுமையாக நிறைவேறிச்சு. இந்த எக்ஸ்பெடிஷன் ஹெல்ப் பண்ண ரூபன் ராஜும் சரி, டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சார்பாக மிஸ்டர் சங்கரனும் அவங்களோட ஃபேமிலிக்கும் மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க இல்லைனா ஈஸியாக இத்தனை ஆலயம் கிடச்சிருக்காது. அடுத்தடுத்த எக்ஸ்பெடிஷன் எங்கெல்லாம் போகிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அனுமன் தான் ஆதி அனுமன். இன்னமும் இந்த ஆலயத்தில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை அடுத்தடுத்த எக்ஸ்பெடிஷன் சந்திக்கிறேன். இது கூலி மேராசி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தோட பூமி பூஜைக்காக எடுக்கப்படுற ஒரு புடி மண். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.